அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு வாழ தெரியாது, அதாவது இவங்களுக்கு சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்க தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்டாளுடைய நட்சத்திரம். எது எடுத்தாலும் தட்டி கழித்து ஒரு தடை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. பூர நட்சத்திரத்தோடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பூர நட்சத்திரத்துக்காரவங்க சின்ன வயசில் நிறைய ஆடம்பரமாக இருந்து அதனால் நிறைய நஷ்டங்களை எல்லாம் குடும்பத்துக்கு கொடுத்துருப்பாங்க, நஷ்ட கஷ்டங்களை. ஆனால் பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. ஸோ ராசி சிம்மம். ராசி அதிபதி சூரியன். இதில் தோஷம் உள்ள கிரகம்னு பார்த்துக்கிட்டா செவ்வாய் இதுக்கு தோஷம் உள்ள கிரகம். செவ்வாய் தோஷமாச்சுனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர் மனைவி சகோதரர்கள் சார்ந்த உறவில் பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ இவங்க எதை செஞ்சாலும் ஒரு செம்மையாக நேர்த்தியாக பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சோன்னா அதனுடைய அழகுணர்ச்சின்றது அந்த வேலையில் நல்லாவே இருக்கும். இவங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருப்பாங்க. ஏன்னா பூரம் தூரம்னு சொல்லக்கூடியது. இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பையனாக இருந்தாலுமே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக இவங்க அரைநான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அருணாக்கயிறு கண்டிப்பாக கட்டியிருக்கணும். இல்லைனா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியது வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை வெள்ளியில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்னா சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். திருமண வரன்களை எல்லாம் வேண்டான்னு சொல்லி நிறைய சுகமான வாழ்க்கையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு ஒரு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ யோகமான நட்சத்திரம். நிறைய வாய்ப்பு வரும், ஆனால் எதையும் பயன்படுத்திக்க தெரியாது. இவங்க முன்னாடி கடவுளே நின்று வரம் கொடுத்தாலும் நீ யாரா கோமாளின்னு கேட்டு போகக்கூடிய டைப்பில் இவங்க ஒரு நபராக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு யார் என்ன உதவி கொடுத்தாலும் இவங்களுக்கு அதை கரெக்டாக அனுபவிச்சிக்க தெரியாது. இவங்க எங்கேயாவது நம்ம அவசரமாக வெளில போயிட்டு இருக்கோம், கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடி, வாசலில் பூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் நழுவ விடக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு வெண்பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வடை சட்னி காம்பினேஷனோடு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு காதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ராசி. பூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனை பார்க்கறதுனால பூரத்தில் சுக்கிரன் இருந்து அதை சூரியன் பார்த்துச்சின்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆன்மீக பக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அலங்கரிச்சிக்கிறதுக்கு நிறைய விருப்பப்படுவாங்க. ஸோ ஒரு தலையை 10 தடவை கலைப்பாங்க, 10 தடவை சீவுவாங்க. இந்த ஸ்டைல் வைக்கலாமா, அந்த ஸ்டைல் வைக்கலாமா, எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு நேர்த்தியாக தன்னை அலங்கரிச்சிக்கிறதா இருக்கட்டும், இவங்கக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா அதை அலங்கரிக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயும் கரெக்டாக செய்வாங்க. இவங்க நிறைய கேளிக்கையில் ஈடுபடவும் செய்வாங்க. பூர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குருவும் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய குணம் நிறையவே இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்யம், சுவாதி, அஸ்தம், மிருகசிரிஷபம் போன்ற நட்சத்திரத்தில் இருக்கவங்க கூட நட்பு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டால் அதில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இதில் ராகு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பணம் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு சினிமா தியேட்டர் மூலமாக பணம் கிடைக்கலாம். ஸோ பொழுதுபோக்கு அம்சம் நிறைஞ்சது. ஸோ இவங்க டைம் பாஸ்க்காக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு ஜாலி டைப் நபர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை அந்தளவுக்கு டீப்பாக இதுலேயும் நம்பிட முடியாது. ஏன்னா இவங்க நிறைய டைம் பாஸு, இந்த கேளிக்கை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஓவியம், இசை, நடனம் இதிலெல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடும் இருக்கும், திறமையும் இருக்கும். நல்ல ஒரு நேர்த்தியான ட்ரெஸ்ஸு, ஒரு பிராண்டடான ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க. ஸோ ஏன்னா இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்கள பார்த்து எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ பகட்டான வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க. அறிவு கூர்மையோடு நடந்துப்பாங்க. இனிமையாக பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கோவம் வந்துச்சுன்னா கட்டுக்கடங்காமல் பயங்கரமான ஒரு கோவமாக இருக்கும். ஸோ அலைப்பாயக்கூடிய மனசு. இவங்கள நம்பி ஒரு லவ்லெலாம் ஈடுபட்டோன்னா அதில் வெற்றி கிடைக்கும். ஆனாலும் இவங்கள நம்புறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு காதல் திருமணமாகவே இருந்தால் கூட இவங்கள நம்புறது கொஞ்சம் யோசித்து நம்பலாம். பெண்களாக இருக்கவங்க, ஆண்களாக இருந்தால் பெண்களை நம்புறதும் சரி, பெண்களாக இருந்தால் ஆண்களை நம்புறதாக இருந்தாலும் சரி. ஸோ உறவினர்களை கூட இவங்க கட்டுப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க.
பயணங்கள் அதிகமாக இருக்கும், நிறைய ஆடம்பர செலவு அதிகமாக பண்ணுவாங்க, நிறைய பணவரவும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். சுற்றுலாத்துறை இதிலெல்லாம் வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள் சம்மந்தமான வேலை இருக்கும். சர்க்கரை நோய் எளிமையாக தாக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க சுகரை ஒரு கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிட்டு வரணும். அதிகமான இனிப்புகளை எடுத்துக்கக்கூடாது. இவங்க மின்சாரத்தில் கவனமாக இருக்கணும். மின்சாரத்தை சுவிட்ச் ஆன் பண்ணுறோமா ஆஃப் பண்ணுறோமா அந்த ஒரு விரல் வச்சு கரெக்டாக ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும். இப்படி இருந்தாங்கன்னா இவங்களுடைய லைஃபு நல்லாயிருக்கும். மீண்டும் வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.